மறதி சில நேரங்களில் அருளாக இருக்கிறது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமையும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமையும் பற்றி குர்ஆனிலே சூரா கஹ்ஃப் என்ற அத்தியாயத்திலே அழகான ஒரு வரலாற்றை சொல்கிறான். நாம் எல்லாம் படித்து உணர்ந்து பின்பற்ற தகுந்த ஒரு பல செய்திகளை அல்லாஹ் கஹ்ஃப் அத்தியாயத்திலே வைத்திருக்கிறான். நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், அன்பு பெருமக்களே, வெள்ளிக்கிழமை தோறும் நாம் வெள்ளிக்கிழமையை சந்திக்கிறோம். ஜும்மாவோடு நம்முடைய கடமை முடிந்து போவதல்ல. ஒவ்வொரு வாரமும் நம்மில் ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் நம் குடும்பத்தில் யாராவது ஒருவதாவது சூரா கஹ்ஃபை ஓதிவிட வேண்டும். நம்மிலே யாராவது ஒருவர், குடும்பத்திலே ஒருவராவது சூரா கஹ்ஃபை ஓதிவிட வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், உலக அழிவு நாளின் நெருக்கத்தில் தஜ்ஜாலின் வருகை வரும். அந்த தஜ்ஜாலின் தீங்கிலிருந்து பாதுகாப்பை அல்லாஹ் யாருக்கு தருவான்? சூரா கஹ்ஃபை வாரம் வெள்ளிக்கிழமை வளமையாக ஓதுபவர்களுக்கு தருவான். ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை சூரா கஹ்ஃபை ஓதினால் மறுவாரம் வெள்ளிக்கிழமை வரை அல்லாஹ் தன் பேரொளியை கொண்டு அவரை பாதுகாக்கிறான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரொளியை கொண்டு கொடுத்து அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல விஷயங்களை அல்லாஹ் சூரா கஹ்ஃபிலே சொல்கிறான். சுருக்கமான அத்தியாயம் தான், நிறைய செய்திகள் இருக்கிறது. அதிலே மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றியும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமை பற்றியும் ஒரு நீண்ட பெரிய தகவல் வருகிறது. ஒரு முக்கியமான காரணத்துக்காண்டி அல்லாஹு தஆலா அனுப்பி வச்சான் மூசா அலைஹிஸ்ஸலாமை. போங்க, போய் பாருங்க, நம்முடைய ஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு மகத்தான மகான் இருக்கிறார், அவருக்கு எவ்வளவு செய்தி தெரியும் பாருங்க. சும்மா யதார்த்தமா பேசிட்டு இருக்கும் பொழுது கூட்டத்தில் இருந்து ஒருத்தர் கேட்டார் மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட, யார் ரொம்ப பெரிய அறிஞர்? மூசா அலைஹிஸ்ஸலாம் பெருமையோடலாம் சொல்லல, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், அல்லாஹ்வுடைய நபி, வஹி கொடுக்கப்படக்கூடிய நபி, வேதம் வழங்கப்பட்ட நபி, எனவே நான் என்றார்கள். இந்த நான் என்ற வார்த்தை அல்லாஹ்விற்கு கொஞ்சம் நெருடலை ஏற்படுத்தியது. உங்களுக்கு மேலேயும் ஒரு ஆள் இருக்காங்க பாருங்க, நல்லா காமிக்க வச்சான். அல் குர்ஆன் சொல்லுகிறது, எந்த காலகட்டத்திலும் தன்னிடத்தில் இருக்கும் ஒரு திறமையை வைத்து நான் என்று வந்துவிட்டால் முடிந்து போனது. அதுக்கு மேல ஒருத்தர் அல்லாஹ் வச்சிருப்பான். எந்த விஷயத்தில் ஆனாலும் சரிதான், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அறிவு, சமயோஜித புத்தி, ஆற்றல், திறமை, கல்வி, ஞானம், படிப்பு, எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருப்பார். எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருப்பார். அதுதான் இயற்கை நியதி. இயற்கை நியதி அதுதான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கற்றுக் கொடுத்தான். உங்களுக்கு மேலும் ஒருவர் இருக்கிறார், அவர்கிட்ட போங்கன்னா அல்லாஹ். அவர்தான் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம். சந்திப்பதற்கு இடத்தை சொன்னான், எப்படி போக வேண்டும் என்று சொன்னான். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமை சந்திப்பதற்காக வேண்டி போன மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போன மீனை தவற விட்டு விட்டார்கள். எங்கயா மீன்? அது தவறி போன இடம் தான் அவரை பார்க்குற இடம். அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ஐயோ மறந்துட்டேனே எடுக்கிறதுக்குன்னாரு. மறதி வந்து போச்சு. கடைசியில் போய் பார்த்தாங்க, சந்திச்சாங்க. உங்களோட நான் பயணிக்கணும், உங்களால் முடியாது, நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டீங்க என்னுடைய காரியத்தை நான் பார்க்கும்பொழுது. இல்லை, நிச்சயமாக நான் பொறுமையாக இருப்பேன், உங்களோட நான் வருவேன். சரி, வந்தால் நான் செய்கிற எதையுமே கேள்வி கேட்கக்கூடாது, கொஸ்டின் பண்ணக்கூடாது, பேசாமல் வரணும். நான் அதற்குரிய விளக்கத்தை அந்தந்த சமயத்தில் சொல்லுவேன். சில சமயங்களிலே நாம் அவசரப்பட்டு விடுகிறோம், அதனால் காரியங்கள் சிதறி போய் விடுகிறது. அந்தந்த நேரத்தில் அதற்கான விளக்கங்கள் தெரியும், அதனுடைய வெளிப்பாடு வரும். கொஞ்சம் பொறுத்திருக்க வேண்டும். இந்திரியம் என்பது கருவுக்குள்ளே போன உடனேயே அடுத்து குழந்தையாக வெளிப்பட வேண்டும் என்று அவசரப்பட்டால் நடக்குமா? காலம் இருக்கிறது, கனிய வேண்டும். ஒரு 9 மாசம் கனிய வேண்டும். அதற்கு பிறகுதான் உங்களுக்கு பிள்ளை சந்ததி என்பது வெளிப்படும். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் பொறுமையா இருப்பேன். சரி, பொறுமையா இருக்கணும். கூட்டு போனாங்க. போகும்போதே ஒரு இடத்த கடக்குறாங்க, ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்டாங்க, என்ன இது, நல்ல கப்பலை உடைச்சு நீங்க அனுப்புறீங்களே, என்ன காரியம் இது? மக்கள் எல்லாம் பயணிக்கக்கூடிய கப்பல், வியாபாரிகள் சரக்குகளை ஏற்றி கொண்டு வந்து இருக்கிறாங்க, அந்த நல்ல கப்பலை பிடிச்சி உடைக்கிறீங்களா, இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி சொன்னாங்க, நான் சொன்னேன்ல நீங்க பொறுமையா இருக்க மாட்டீங்கன்னு. நான் செய்கிற காரியத்துக்கு என்ற கொஸ்டின் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், சொல்லிய மீறி நீங்க செஞ்சிட்டீங்க. அப்போ ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு வார்த்தை குர்ஆன் சொல்லுகிறது, லா தஅஹுதுனி பிமா நஸீது வலா துர்ஹிகினி. மறந்து போய் கேட்டுட்டேன், என்னைய பிடிச்சிடாதீங்கன்னு. மறந்து போயிட்டேன், உங்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதி மறந்து போச்சு, எனவே இதை காரணம் காட்டி என்னை நீங்க பிடிச்சிடாதீங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுறாதீங்கன்னு நாங்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். அடுத்தடுத்து கேள்விகளையும் கேட்கத்தான் செய்தார்கள். ஹஜ்ரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பிறகு உண்டான விளக்கங்களை சொன்னார்கள் என்பதாக நான் வரலாற்றிலே பார்க்கிறோம். முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அல்லாஹ் படிக்க சொல்லியிருக்கிறான். இவரிடத்தில் போங்கள், பல ஞானங்கள் இருக்கிறது, உங்களுக்கு தெரியாத பல ரகசியங்கள் அவரிடத்திலே புதைந்து கிடக்கிறது, படியுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்த ஒரு காரியத்திலும் கூட
ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மறந்து போயிட்டாங்கன்னு பார்க்குறோம். இப்போ மறதி வரும், இயற்கை. அந்த மறதி சில நேரங்களிலே நன்மையாக இருக்கிறது, சில நேரங்களிலே அதுவே ஆபத்தாக விளைகிறது இல்லையா? நம்ம எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம், முக்கியமான சமயங்களிலே மறந்து போய்விடுவோம், முக்கியமான நபர்களை மறந்து போய்விடுவோம். பார்க்கிறோம், முக்கியமான நிகழ்ச்சி, வீட்டில் ஒரு கல்யாணம், ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மனிதரை விட்டுட்டு நம்மளே சொல்லுவோம், அவரை எப்படி விட்டேன்னு தெரியல, எனக்கு நான் விட்டுட்டேன், மிஸ் பண்ணிட்டேனே, நான் மறந்து போயிட்டேனே, எப்படி விட்டேன், எனக்கு அவ்வளோ க்ளோஸ் ஆனவர், நெருக்கமானவர், என்னுடைய வாழ்க்கையோடு அவ்வளவு தொடர்பு உள்ளது, எப்படி அவரை நான் மறந்தேன், தெரியவே இல்லை. இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் பலரும் அனுபவித்திருக்கலாம் இல்லையா? இப்ப மறதி என்பது சில நேரங்களில் அருளாக இருக்கிறது, அது வேண்டும், சில நேரங்களில் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அஸருடைய தொழுகை 4 ரக்காயத் தொழுது முடித்துவிட்டு சலாம் கொடுக்க வேண்டிய நபிகள் 2 ரக்காயத்து முடிஞ்ச உடனே சலாம் கொடுத்துட்டாங்க. சலாம் கொடுத்து எந்திரிச்சு போய் ஒரு மரக்கட்டைக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. பின்னாடி தொழக்கூடியவங்கள பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அபூபக்கர் நாயகம் இருக்கிறாங்க, முக்கியத்துவம் வாய்ந்த சஹாபாக்கள் இருக்காங்க, யாரும் பேசல. ஏன்னு கேட்டா வஹி இறங்கக்கூடிய காலகட்டம் அது. அல்லாஹ் இதையும் சொல்லியிருக்கலாம் முன்ன பின்ன, இன்னையிலிருந்து இந்த 4 ரக்காய் தொழுகின்றது உங்களுக்கு ஷார்ட் ஆகி 2 ரக்காய் தான் மாத்திட்டேன் அப்படின்னு வஹி கொடுத்திருக்கலாம். அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்குமான செய்தி. நம்ம தலையிட்டு ஒழுங்கீனமாக ரசூல்கிட்ட கேள்வி கேட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சாங்க. இருந்தாலும் அந்த சபையில் ஒரு சஹாபி இருந்தார். அந்த சஹாபிக்கு பேர் வரலாற்றிலே துல் யதைன் என்று பெயர் பெற்றிருக்கிறார். அந்த சஹாபி ரொம்ப நுட்பமாக கேட்டாங்க பாருங்க கேள்வி. அதாவது சொல்லி காட்டுற மாதிரி இருக்கணும், அதே நேரத்தில் வலிக்காத மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க. அக்குசிரத்தி ஸலாத்து அம் நஸீத யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்களே, இன்னையிலிருந்து அஸர் தொழுகை 4 என்பது 2ஆக குறைக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்க மறந்துட்டீங்களா 2 ரக்காயத்தான் கேட்டாங்க. எவ்வளவு அழகான கேள்வி, கேட்கும் விதத்திலேயே அழகை பாருங்கள். இன்னையிலிருந்து அஸர் 4லிருந்து 2க்கு மாறிடுச்சா, அல்லாஹ் குறைச்சிட்டானா அல்லது நீங்க மறந்துட்டீங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 2மே நடக்கலன்னாங்க. இந்த சாபி திருப்பி சொன்னாங்க, இல்லை நபியே, நீங்கள் 2 ரக்காயத் தான் தொழு வச்சிருக்கீங்க. வந்தாங்க, பின்னாடி இருந்த சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, இவர் சொல்றது உண்மைதானான்னு கேட்டாங்க. ஆம் நபியே, நீங்கள் 2 தான் தொழு வச்சிங்க. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காய் தொழ வைத்து அந்த தொழுகையை பூர்த்தியாக்கினார்கள் என்று ஹதீஸ் முடிகிறது. இங்கே செய்தி என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி திருக்குர்ஆன் சொல்கிறது, சனுக்ரிஉக வலா தன்ஸா, உங்களுக்கு நாம் ஒவ்வொன்றாக கற்றுக் கொடுத்திருக்கிறோம், நீங்கள் மறக்கவே மாட்டீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் தொழுகை 2 ரக்காயத்து விட்டு மறந்தாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. ஏன்? அறிஞர் பெருமக்கள் எழுதுவார்கள், மறதி ஏற்பட்டால் தொழுகையில் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அந்த தொழுகையை கற்றுக் கொடுத்த தூதர் தான் சொல்லித்தர வேண்டும். எத்தனை ரக்காயத்து, எப்படி தக்பீர் கட்டணும், தக்பீர் கட்டினா என்ன ஓதணும், ருக்கூல என்ன செய்யணும், சஜிதால என்ன செய்யணும், எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. மகரிப் 3 ரக்காயத்து, ஏன்? அல்லாஹ் சொன்னா ரசூலுல்லாஹ் செஞ்சு காமிச்சாங்க. ஃபஜர் 2 ரக்காயத்து, ஏன்? மற்ற பகல் நேர தொழுகை எல்லாம் 4 இருக்கிறதே, ஃபஜர் மட்டும் ஏன் 2? அல்லாஹ் சொன்னா அதை செஞ்சு காமிச்சாங்க. அதே தூதர் தான், அதே இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஒருவருக்கு தொழுகையிலே ஏதாவது மறந்து முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, உம்மத்துக்கு ரசூலுல்லாவை கொண்டு அல்லாஹ் பாடம் கற்பித்தான். அப்ப இந்த நேரத்திலே மறதி தான் இந்த உம்மத்துக்கு அருளாக வந்து நிற்கிறது இல்லையா? இன்னைக்கு வரைய நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம் தொழுகையில, 1 ரக்காய் முன்ன சேர்த்துக்கிட்டோம் அல்லது குறைச்சிக்கிட்டோம், என்ன செய்யறது? சஜிதா சஹு என்ற ஒரு அமைப்பை மார்க்கம் கற்று தந்திருக்கிறது. இதை சஜிதா செஞ்சுக்குங்க, இப்படி இருந்தால், இந்த நிலையில் இந்த செயல் ஏற்பட்டிருந்தால், அல்லது இந்த நிலையிலே நீங்கள் கூட்டியிருந்தால், அல்லது இந்த நிலைக்கு பிறகு நீங்கள் குறைத்திருந்தால் அதை என்ன செய்ய வேண்டும்? மார்க்கம் அழகான அதற்கான ஆல்டர்னேட் வழியையும் சொல்லித் தருகிறது இல்லையா? அருளாகவும் மறதி இருக்கிறது, சில நேரங்களில் ஆபத்தாகவும் மறதி இருக்கிறது.